நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி, மார்ச் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 11:58 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:44 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று மாலை 4:44 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:44 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசினியர்கள். இன்று பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையும் நாளாக இருக்கக்கூடும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. உத்தியோக நலன் கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். வாக்குவாதம் செய்தவர்கள் மனம் மாறக்கூடும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியக்கூடும். இன்று ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்படும் திட்டம் வெற்றி கொடுக்கும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் கொஞ்சம் உண்டாகும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பேச்சுக்களை பேசும்போது கவனம் இருக்கட்டும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று வேக்கும் வகையில் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி பெற முடியும். காதல் குழப்பத்தையே கொண்டு இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பரணி இந்த நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். எடுக்கும் முடிவுல தெளிவாக எடுப்பீர்கள் என்று உன் நல்ல மனசுக்கு நல்லது ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கிருத்திகை என்ற பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை நல்ல விதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் என்று முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு முழு முயற்சி வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்னை பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்வது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனத்தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. கடினமான வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும். இல்லம் கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடுங்க. என்று நீங்க சுமூகமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்பட்டு பின்ன சரியாகும். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கூட்டு தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எடுக்கும் முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். சக ஊழியர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள்.
காரியங்களை சுறுசுறுப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக இருங்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று நீங்க அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் பெறப்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள் என்று ஓரளவு. விருப்பங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி இருக்கும். ரோகிணி. என் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும் என்று ஓரளவு. பொருளாதாரம் விருத்தி அடையும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வீர்கள். மிருகசிரிஷம். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க என்று உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பொறுமையுடன் செயல்படுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களை உங்களுக்கு வேகம் குடிவிடும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. மதில் மேல் இருந்த நிலை மாறி நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்மையாக கவனியுங்கள். எது சரி எது தவறு என திட்டமிடுதல் கண்டிப்பாக வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. எல்லோரையும் புரிந்து கொள்ள முன் வர வேண்டும். உடல் ஆரோக்கிய தொல்லை கொடுத்தாலும் போக போக சரியாகும். விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி பின்னர் மறையும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடல் சோர்வு ஏற்படுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் மன கவலைகள் கொஞ்சம் இருக்கும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மதிப்பு மரியாதை கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக சிறப்பு என்று மாணவ கண்மணிகள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியிலும் சிறந்து விளங்குடையீர்கள். இந்த மிதுனம் ராசினியர்கள் காதலை பொறுத்தவரை இக்கட்டான சூழல் இருக்குங்க. போக போகத்தான் சரியாகும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பதும் பொறுமை காணுவதும் மிக சிறப்பு என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும் என்று மாணவர்களுக்கு பொதுவான விஷயங்களை தள்ளிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி இணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பு ரீதியில் சில சிரமங்கள் இருந்தாலும் போக போக சரியாகும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை இன்று நீங்க செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிடித்த மாநிலத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். இன்று
மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் நீங்க அடுத்தவர் பெருமிதம் கொள்ளும் விதமாக நடந்து கொள்வீர்கள். புனர்பூசம் இன்று நடக்கும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்களை உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். இன்று ஓரளவு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓரளவு உங்களுக்கு திட்டங்கள் சிறப்பாக நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்திலும் இன்று வாழ்க்கை அமைந்துவிடக்கூடுங்க. இன்று பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பல வகையில் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இன்று பணிகளை மேற்கொண்டால் எளிதில் உங்களால் வெற்றி பெற முடியும். கடகம் ராசினியர்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பொதுநல ஈடுபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரங்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் பெரியவருக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்கு கருத்துக்கள் சொல்லும் முன்பு கவனம் இருக்கட்டும். பெண்கள் கூடுமானவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். பொறுமையாக எதையும் செயல்படுத்துங்கள். கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். பெண்கள் முடிவில் தெளிவு ஏற்பட வேண்டும் என்று மாணவர்கள் யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய இனி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். அரசு வழியில் அனுகூலம் ஏற்படக்கூடும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு மிக சிறப்பாக முடியும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம் என்று உங்களுக்கு கூடுதலாக சந்தோஷம் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெருமிதம் கொள்ளும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக கொடுங்க. பல நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. ஆயில்யம் மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். செய்யும் காரியங்களை கொஞ்சம் நிதானமாக செய்ய பாருங்கள். எதிலும் தயவு செய்து அவசர வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. என்று ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் ஓரளவு பலிக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். அதிகார தோரணையுடனும் இன்று காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று சிம்ம ராசினியர்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி குழப்பம் வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று எதிர்பாராத சிரமங்கள் இருந்தாலும் சரியாகும். சிம்மம் ராசினியர்கள் கடன் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்கள். பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்கள். அனுகூலமான நல்ல சூழல் இருந்தாலும் பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். அரைக்குறையாக நின்ற காரியம் முழுமையடையும். பூர்வீக சொத்து விற்பனையால் லாபம் ஏற்படக்கூடும். தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபாரம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள்.
என்று புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். எல்லோரிடத்திலும் இன்று அற்புதமாக பேசுவீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். வியாபாரம் உங்களுக்கு நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்குங்க என்று உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காதல மட்டுமே நெருக்கடியில் இருக்கும். போக போகத்தான் பிரச்சனைகள் சரியாகும். காதல கொஞ்சம் அமைதி கொள்வது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நடக்கும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். செலவை மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. இந்த திட்டங்கள் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் எதன் நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பூரம் என்ற கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் என்று தவிடுபொடியாக கொடுங்க. நினைத்ததை விட கொஞ்சம் வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அனைவரும் பெருமைப்படுவதாக நடந்து கொள்வீர்கள் என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்திரம் என்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களில் வேகம் பிறக்க கொடுங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள் என்று நீங்க பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கொஞ்சம் அவசரப்படாமல் கவனியுங்கள். எல்லாம் வெற்றி நோக்கி செல்லும் என்று நீங்க இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. கன்னி ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இருப்பினும் தன விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக நன்மை கொடுக்கும் என்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். மாற்றி யோசிப்பீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுவது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம் என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உறவினர்கள் நண்பரிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. யாரும் என்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். பெண்கள் என்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுகுங்கள் என்று காதலை பொறுத்தவரை யோசிப்பது நல்லது. பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். நண்பர்களுக்கு நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களால் இருக்குங்க. எப்படியோ படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்கும். இளைய சகோதர வகையில் இனிய செய்தி கொண்டு வரக்கூடும். வழிபாடுகளை உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. மதியத்துக்கு மேல் மனக்கசப்பு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தேவைக்கேற்ற பணம் வந்து சேர கொடுங்க. வழிபாடுகள்ல உங்களுக்கு நம்பிக்கை கூடும். நினைத்தது ஓரளவு நிறைவேறக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் என்று வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி கண்டிப்பாக செல்ல கொடுங்க. அஸ்தம். என்று முறையாக பணியில் ஈடுபடுவீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும்.
கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகள் மத்தியில் சிறந்து விளங்கி காட்டுவீர்கள். மதியத்திற்கு மேல் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடுங்க. வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. சித்திரை இன்று உங்களுக்கு சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும் என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இந்த பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள் என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. கடின உழைப்பை வெளிப்படுத்தி காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. கடன் பிரச்சனைக்கு என்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் என்று திருமண முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. உங்களின் விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் ஒன்று சேரக்கூடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வழக்குகளும் சாதகமாக இருக்கக்கூடும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையும் செய்ய வேண்டியிருக்கும். வீண் அலைச்சல் வேலை பளு கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. என்று நீங்க பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் சிறப்பாக இருக்கக்கூடும். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலில் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் சேர்க்க முடியும். வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும் என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். மந்திரம் மாந்திரங்களும் போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். தயவு செய்துங்க இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. புதிய சலுகைகள் கூட கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம் திருமண முயற்சிகள் கைகூடும். பிரிந்து சென்றவர்கள் பெரியமுடன் வந்து இணையக்கூடும். வழக்குகளை வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மனம் போல் உங்களுக்கு வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்டை என்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கவனமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். வழக்குகளில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள் என்று நீங்க அக்கறையுடன் பணியாற்றி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பொது விஷயங்களை கையாளும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதையும் உயரும் நாளாக இருக்கக்கூடும். மனக்குழப்பங்களும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழலும் இருக்கும். அறிகுறிகள் கண்டிப்பாக தோன்றும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். என்று எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. முக்கிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அடுத்தவரை பற்றி பேசும் முன்பு கொஞ்சம் யோசித்து மட்டும் பேசுங்கள். தொழில் வியாபாரத்துல சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டது போக போக சரியாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரிப்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதலும் குழப்பம் இல்லாமல் இருப்பதும் நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்க்கை சிறப்புடன் நடத்துவீர்கள். இன்று மற்றொரு மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியங்கள் கூட முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுஷம் என்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். சந்தித்த நபரால் இன்று சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை இந்த வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை எல்லாம் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களை கூட ஒரு முடிவு கட்டுவீர்கள். தனுசு ராசினியர்கள் தேக நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த பணியை மீண்டும் செய்து முடிப்பீர்கள். பெரியோர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சில நன்மைகள் தேடி வரக்கூடும். பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை கண்டிப்பாக வந்து சேருங்க. அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். வீண் அலைச்சலை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்க கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் என்று விரைவாக செயல்பட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. பெண்களுக்கு என்று சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குளறுபடியை கொடுக்கும். போக போகத்தான் சரியாகும். காதல விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடி இனி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைக்கெல்லாம் என்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கொடுத்த கடனை எப்படியாவது வாங்கி விடுவீர்கள். நீங்கள் வாங்கிய கடனையும் எப்படியாவது அடித்து விடுவீர்கள். பெரியோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நன்மைகள் தேடி வர கொடுங்க. போராடம் தேக நிலை கண்டிப்பாக மாறும். எதிலும் தெளிவு பிறக்க கொடுங்க. நேற்று செய்ய மறந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்களை வெற்றி இருக்கும். சுலபமாக எதிலும் ஈடுபட முடியும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எதிலும் நீங்க கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் இன்று கனவுகள் நனவாக கூட்டும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. மதிப்பு மரியாதை இன்று கண்டிப்பாக கூட்டும். புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். திருமண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நிதி நிலை சீர்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள்.
என்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கூடும். அருகில் உள்ளவரின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வீர்கள். பெற்றோர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கடித போக்குவரத்து உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தடைகள் நீங்கி கண்டிப்பாக காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று கூடுதல் பொறுப்புகளினால் காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடுங்க. யதார்த்தமான செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொண்டாலும் வெற்றி இருக்கும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்கள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அடுத்த கட்டத்திற்கும் செல்லும். காதலை பற்றி நீங்க குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று தைரியம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். என்று படிப்பில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று உங்களுக்கு சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடும். அருகில் உள்ளவரை அனுசரித்து செல்வது மிக சிறப்புங்க. எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். இந்த வங்கிகள்ல சேமிப்பு உயரக்கூடுங்க. சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். செல்வ நிலையம் சீராக இருக்கக்கூடும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அவிட்டம். என்ற நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. சகோதர ஒற்றுமை என்று பலப்படக்கூடும். இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வழக்குகளை தள்ளி போடுவது மிக சிறப்பு. நீங்கள் உங்கள் வேலை உன்னிருந்தால் எதனை வச்சிருக்குங்க. தீ ஆயுதம் ஆகியவற்றின் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கும்பம் ராசினியர்கள் இந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எதிர்பார்த்த பண வசதி கண்டிப்பாக வரக்கூடும். பிரிந்து சென்றவர்கள் பெரியமுடன் வந்து இணைய கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. கடினமான வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கும்பம் ராசினியர்கள் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏதும் இல்லை. எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நினைத்தது ஓரளவு நிறைவேறக்கூடும். தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. வங்கிகள்ல சேமிப்பு உயரக்கூடும். வளர்ச்சி பாதையை நோக்கி இன்று அடியெடுத்து வைப்பீர்கள். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். என்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது எதிலும் நல்லது. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வாடிக்கையாளரிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து பேசுவது மிக சிறப்பு. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிக்கல்கள் ஓரளவு சரியாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இந்த தீர்வு கிடைக்கக்கூடும். என்று எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்க சந்தோஷமாக வழிநடத்தி செல்வது மிக சிறப்பு. அது மட்டுமில்லை. என்று பெண்கள் யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். அடுத்த ஒரு பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். முக்கியமாக பஞ்சாயத்துக்களில் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு எடுக்க பாருங்கள், அது போதும். காதல் உங்களுக்கு திருப்தி இல்லாத போல் இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பதட்டம் வேண்டாம். சதயம். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க பாருங்கள். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். போராட்டாத்தி. இன்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியை உங்களால் ஜெயிக்க முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். மீனம் ராசினியர்கள். இந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக தெளிவு வேண்டும். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. கொஞ்சம் மனம் பதட்டமாக இருக்கக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக இன்று பணியில் ஈடுபட முடியும். இந்த அக்கம் பக்கத்தில் கூட உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். அதே போல சகோதர சகோதரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில இடங்கள்ல கவன நடைமுறையை பின்பற்றுங்கள். யாரையும் இன்று நீங்க பிடிவாதத்தால் எந்த ஒரு காரியத்தையும் சாதித்து விட முடியாது. புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மீனம் ராசினியர்கள் இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சுய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள். ஆதாயம் தரக்கூடிய தகவலும் வரக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளும் பெருகக்கூடும். நல்ல எண்ணங்களும் வெளிப்படக்கூடும். சிக்கல்கள் போக போக சரியாகும். என்று பெண்கள் கூடுமானவரை யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். சிரமங்கள் இருந்தாலும் சரியாகும். பெண்கள் இன்று உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக சிறப்பு. பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதல மட்டும் தெளிவு இல்லாமல் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் வேண்டும். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் இன்று பிடித்தமான கல்வியை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அரசாங்க தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். நடக்க வேண்டிய காரியங்களை கண்டிப்பாக வச்சு இருக்கும். என்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சுகமான நித்திரையும் ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாத்தை. சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்கும். சிரமங்கள் என்று போக போக சரியாகும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். ரேவதி. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். துரிதமாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது போதும். குழப்பம் வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.